காலத்திலும் எங்க போற? இங்கே போகிறேன் கேட்குது. அடுக்கல போய் வேலை செய்யண்டா மக மாமி தனியாக செய்துட்டு இருக்கு. இப்போமே லேட் ஆச்சுன்னு சொல்லணுமோ என்ன? சொல்ல என்ன இருக்கு? இவ்வளோ நாள் நீ மாட்டேன், அதனால நீ வேலையெல்லாம் செய்து கொடுத்த. இப்போ நீ மட்டும் இல்லை, அவ்வளோ ஒன்றில் வேணுமே அவள் போய் வேலை செய்யட்டு. அவள் இப்போ இல்லை, கல்யாணம் முடிஞ்சு இப்போமே வேலை செய்ய வச்சா எப்படி? சொல்லு நல்லா கேட்டு. இப்போளே விட்டு கொடுத்தா இன்னும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ தான் செய்ய வேண்டிய வர. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் செல்லியா சரிதான். நான் யாருக்கு அங்கே உள்ள நிலவரை என்னன்னு பார்த்துட்டு வரேன். வேலை செய்ய அவ இன்னும் வேலை பாருங்க. ஒன்றான் அதான் சொல்லி அவள் எப்போ அடுக்கலையே போகிறாளோ அப்போ மட்டும் நீயும் போனா போதும். அங்கே போய் உள்ள வேலை செய்து காட்டி கொடுக்காத. செய்து காட்டி கொடுத்தா எல்லா வேலையும் நீ தான் செய்ய வேண்டிய போயிருந்து உறங்கு. நீங்கள் செல்லிய செய்கிறேன். யாவும் குளிச்சம் போட்டு நீ கடந்தாலும் உறக்கமும் வராது. எங்கே போகிற? எங்கே போகிறேன்னு கேட்குது. மணி ஆளாச்சு. அடுக்கலையில் பாத்திரம் சவுண்டு கேட்குதா? மாமி அங்கே தனியாக காணும். அவள் ஒன்றும் இல்லை, அனவே கொண்டாட்டி வேணும் என்ற மதிப்பு அவ்வளவா. மாமி என்ன சொல்லுவதுமா? அம்மா ஒன்றும் செல்ல ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன் அவனுக்கு சோற வச்சு விடுங்க, நான் பண்ணி டீச்சருக்கேன். ஓ, அப்போ அண்ணனும் தம்பி நல்ல ஒற்றுமை இல்லை. நீ நினைச்சே போல இல்லை. ஊசி ஊற்றி இடம் கொடுத்தா உலக்கே 106 ஆகும். நான் இருக்க 50 கிலோ நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. தும்பி அண்ணா வந்து பார்த்துட்டு போகிறான், பார்த்துக்கிடுங்க. நான் தான் அவன்கிட்ட சென்னையில் 2 வருஷத்தோளாக பார்த்தியா என்ன பண்டாடி வச்சு கொடுத்து அவனை பண்டாடி தின்னான்டா. என்னாச்சு? அந்த உதம்பை நீ எழும்பிட்டு இல்லை, நீ அவிச்சு கொடுத்து அவனை பண்டாடி தின்னான்டா. மணி 8 ஆச்சு. இவ்வளோ 2 என்ன செய்துட்டு இருக்காளோ? போண்டாம் நீங்கள் சென்னனாலே நான் போவேல. மாமி இனியும் சாப்பிட கூப்பிட இல்லையே. கொஞ்சம் போகிற அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் பண்ணி உனக்கு கூப்பிடு. நான் வர போகல. கேஸ் தீர்ந்து போல இது. மருமலை கேஸ் தீர்ந்து போல இருக்கு. 2 வெள்ளி அடுப்புல வச்சு வர வைப்பியலாம். அதுக்கு இப்ப என்ன மாமிய வச்சா போச்சு. கங்காளவே பானை எடு. நான் பானை எடுத்தாச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க வரவை எடுங்க. நான் வரவை எடுத்தாச்சுன்னு நினைச்சிய. நீ போய் அரியா கழுவு. நான் அரிசியை கழுவியாச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க அடுப்பை பத்த வைங்க. நான் அடுப்பை பத்த வச்சாச்சுன்னு நினைச்சிய. நீ போய் அரிய போடு. 2 நிறுத்துவே வச்சு வர நான் ஊச்சல. நீங்க சின்னது போல தான் கேட்டீங்களா? நினைச்சது போல ஆள் ஒன்றும் இல்லாவா?
மருமோளை சாப்பாடு கட்டியாச்சு, சாப்பிட நேரம் ஆகுதில்ல. ஆமாம் மாமியா, நேரம் ஆச்சு. உடனே சாப்பாடு எடுத்து டேபிளில் அவளையும் கூப்பிட்டு நல்லா தலைவேதனையாக நான் கொஞ்ச நேரம் கிடைக்கேன். கெட்டியெல்லாம் காலையில் மாமி சோறச்ச செல்லம் அது இதுன்னு சொல்லிட்டு மேலே போன வைத்து ஒரே கீழே இறங்கிய பார்த்துக்கிடுங்க. அப்போ இவ்வளோ சோறனாண்டாமோ ஃபுல்லாக 24 மணிக்கிற மாதிரி இருப்பதாண்டா. அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு நேரம் கரெக்டாக கீழே இறங்கி வரணும், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மேலே போயிடணும். அதுதான் இப்போ உள்ள பரிவாடி. அடுத்து நீ சோற வச்ச? நான் ஒன்றும் அவிச்சல, மாமி தான் அவிச்சேன். நான் அவிச்சாவா ஒன்று தின்னாண்டேன். எனக்கு அப்போவே தெரியும் அவனுக்கு அதே சோகம் தான் அவளுக்கு. நான் நல்லா அவன்கிட்ட கழுத்தை சென்னை அங்கே அடுக்கல வேலைக்கு கொஞ்சம் செய்யன்றான்னு யாருக்கு ஒன்று விழிச்சு பாய்க்க நம்மளால அவிய பட்டினி கிடாக்காண்ட. கங்காளே கங்காளே, வாராக்க. பாத்தியால நம்ம எப்ப விழிப்போன்னு காவல் இருந்துருக்கியா? அண்ணியாரில சாப்பிட விழிச்சியா? மாமிய சாணத்தை அவ ஏத்தெடுத்தாச்சா? நான் அதான் பாக்கி அம்மா வீட்டுல இல்லையா இருக்கோம். அவ விழிச்சா நான் சோறு தின்னா? நான் இந்த வீட்டுல உள்ள விருந்துக்காரியா? நான் கீழே போய் சாப்பிட போவேன். அவ பெரிய ஆளாவாக பாக்கியா? அது சரி, நம்ம கீழே சாப்பிட போவாண்டா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நம்ம இங்க போய் சாப்பிடுவோம். அதான் சரி, கீழே கேட்டா நான் தலைவேதனை கிடைக்குன்னு சொன்னா போறேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி அவ தலைவேதனை கிடைக்க பார்த்துருக்கு. எங்களை சாப்பாடு தெரியல, நாங்கள் மேலே கொண்டு சாப்பிடுவோம். அப்படின்னா நான் மாமிட்ட சரி, மாமி சாப்பாடு எடுத்து மேலே கொண்டு தருவேண்ணா. அப்ப அம்மா வீட்டுல இருக்கணுமா? ஆமா, தலைவலின்னு படுத்துருக்குண்ணா. அம்மா தொந்தரவு பண்ணாண்டா, நீங்க எடுத்து வந்தா போதும். நானே காலு வலி எடுத்து நிக்க முடியாம நிக்க. மதுவா மது, நமக்கு ஆஸ்பத்திரி போமா? இது கிடக்குச்சு கேட்டு நான் எடுத்து கொடுத்து அவனும் பெண்டாட்டியும் தின்னண்டா. வேணுமே பெண்டாட்டி எடுத்து கொடுக்கட்ட. எடுத்து தரமாட்டிய எடுத்து சரி ஆகி வரேன். நல்லா தின்னுங்க. இன்னத்த பேப்பர் இங்கே இருக்கு. இவ யாது பேப்பரை எடுத்து படிச்சு சும்மா படம் பார்க்க யாது பேப்பரா இருந்தா என்ன? என்னதோ பரீட்சை படிச்சது போல எல்லாம் படிச்சாலோ. இன்னத்த பேப்பர் யாருன்னே தெரியல. இவ்வளோ எல்லாம் பேப்பரை படிச்சு என்ன காண போறாளோ என்னால அது தெரியும். நேத்தையுள்ள பேப்பர்னு நேத்தையை படிச்சிடான்னு பார்த்தா யாரோ ரூமுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கு. செல்லிட்டு காரியல எழுத்தி கூட்டி படிச்சாலும் ஒரு பேப்பர் படிச்ச ஒரு நாள் ஆகும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஏன்னா டெய்லி உள்ள பேப்பர் படிச்சேன்னா திருப்தி இருக்காது. இங்கே வந்துஇல்லை நான் பேப்பரை காணியது. எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே பேப்பர் வாங்குவேன். உனக்கு வீட்டில் உடனே சின்ன வயசுலேருந்து தான் பேப்பரை கண்டிருப்பேன். எங்களுக்கு தாத்தா காலத்துலேருந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்கணும்னு எங்கள் பாட்டி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. எதுக்கு பேப்பர் வாங்கி படம் பார்க்கவா இருக்கேன்? எழுத படிச்ச தெரியாத அந்த கிழவன் பேப்பர் வாங்கி என்ன செய்வானோ? யாரு எழுத படிச்ச தெரியாது? நீ கண்டியா? ஆமாம், பனையாறிட்டு கிடந்த கிழவன் இங்கிலீஷ் பேப்பர் படித்தேன்னு சொன்ன நம்பும்படியாட்டா இருக்கு. முட்டை வித்து கருவாடு வாங்கினவிய தானே நீங்க பேப்பரை காணுவிய. நல்லா காணுவிய. 2000 இங்கே தான் இருக்குது. அந்த முத்தத்தோடு தூத்து போடுவீங்களா? நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். நான் வீட்டுக்குள்ள தூக்கல, நீ வேணுமே வெளியில தூக்கு. நான் உள்ள தூக்கல, நீங்க வெளியில தூத்து போடுங்க. இல்ல, நான் தான் வீட்டுக்குள்ள தூப்பேன். 2 வரலையும் ஒரு ஆள் தூத்து போடுங்க. தூக்கம் வந்து அருவெல்லாம் சேர்த்து தூருங்க. தேக்கம் இல்லையா கிடக்கு. நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். நான் தூத்து நீ காணுவேன், நான் தூத்து நீயும் காணுவேன். ஐயோ, எனக்கு இப்ப அந்த ஞாபகம் வந்து ஏண்டாவே துணி அயன் பண்ணி வச்சுன்னா ஞாபகப்படுத்தினா நல்லதா போச்சு. துணி அலைக்க வச்சு இனியும் விரிச்சல். நான் போய் விரிச்சட்டு
யார்கிட்ட வேலை காட்டேன்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ஆக்கும். பட்டக்கள்ளி, நான் நினைச்சது போல உள்ள ஆள் ஒன்னா இல்ல. உன்னை நான் சரியாக்கி தரல என்ன? நீங்க சொன்னது போல தொம்பிக்க பெண்டாட்டி வசம் வித்துதான். ஏன் என்ன செய்தா? உன்னை மாமி முத்தம் தூக்க சொல்லிச்சு. அத்தை மெதுவா என்ன தலையில கட்டி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா, அடுத்து நீ அது ஊத்த. நான் தூத்தாவா காணுவேன். நான் போட்டு நான் வந்தேன். இப்போ எனக்கு தெரியுது இல்லை, எங்களோட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே யாரும் நிறங்கிடுவேன். எனக்கு இப்ப புரிஞ்சு நான் வேண்டானா ஒதுங்கி போறேன். கூடுதல் சுரஞ்சாலங்க நான் யாருன்னு காட்டி கொடுப்பேன்.